வணக்கம் மக்களே, வணக்கம். நம்ம ஊரில் பல பேருக்கு இந்த நாளைக்கு எனக்கு ஒரு 50,000 வேணும், இன்னும் 2 நாளில் எனக்கு ஒரு 1,00,000 இருந்தால் பெட்டராக இருக்கும், இன்னும் ஒரு 5,00,000 இந்த இந்த 2 நாளுக்குள்ள கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வரும். இந்த அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைங்கிறது தான் பெரும்பாலான ஒரு வாழ்க்கையில் தினமும் நடக்குது. பொதுவாக என்ன சொல்லுவோம்னா, கடன்லாம் வாங்கக்கூடாது சார், கடன்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நிதர்சனத்தில் அது நடக்குதான்னு பார்த்திங்கன்னா இல்லை. இங்கே 90% பேருக்கு அவர்களுக்கு கடன் தேவைப்படுகிறது. இந்த திடீர் அவசர பண தேவை இருக்குல்ல, இது வந்துட்டாலே முதல்ல நம்ம கை வைக்கிற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா எஃப்டி தான். பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணால் எஃப்டியில் கை வைப்பாங்க. தாங்கிட்ட எஃப்டி என்ன இருக்கோ அதை அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அக்கௌண்ட்டில் இருக்க பிஎஃப் எடுப்பாங்க. அது பன்மடங்கில் வளரக்கூடியது, அதை போய் கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எஃப்டியை கட் பண்ணுவாங்க. எஃப்டியில் பார்த்திங்கன்னா பெனால்ட்டி, இன்ட்ரெஸ்ட் கட்டு அதுக்கப்புறம் தான் கிடைக்கும். பேங்க்குக்கு போகணும், ஃபார்ம் ஃபில் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பர்சனல் லோன் கேட்கவே வேணாம். பேங்க்குக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் சிபில் ஸ்கோர்லேருந்து எல்லாத்தையும் கொடுத்து டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் பண்ணி சிபில் ஸ்கோர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி லோன் கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா சில சமயம் 18% வரையெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக கடைசியாக என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கனாக்கா, மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக்கை என்ன நிலமையில் இருந்தாலும் சரி விற்றுட்டு, அப்பா இதை விட்றா, இது ஒழிஞ்சு போதுடா, நமக்கு இப்போதைக்கு கடனை ஒழிச்சா போதுண்டான்னு சொல்லி அந்த ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்டை க்ளோஸ் பண்ணுவோம். ஆனால் ஆக்சுவலாக அதுதான் காம்பவுண்டிங் பவரில் வளரக்கூடியது பெரிய மரமாக. ஆனால் அதை தான் என்ன பண்ணுவோம்னா கட் பண்ணி அதையும் விற்றுருவோம். ஆனால் மிடில் கிளாஸ்லாம் இப்படி யோசிக்கிறோம்ல, எஃப்டி லோனு, பர்சனல் லோனு, மியூச்சுவல் ஃபண்டை விற்கிறது இப்படிலாம் யோசிக்கிறோம்ல. ஆனால் ரிச் எப்படி திரும்ப யோசிப்பாங்க. இப்போ எடுத்துக்கோங்க, அம்பானி அவர் அம்புஜா சிமெண்ட்டை எப்படி வாங்கினார்? பிளட்ஜி. நம்ம ஹிந்துஜா குரூப் இருக்காங்க இல்லையா, இண்டஸ்இண்ட் பேங்க்கில் அதை பிளட்ஜ் பண்ணி ரிலையன்ஸ் கேபிட்டலில் வாங்கினாங்க. போன வாரம் பண்ண சப்போர்ஜி பாலன்ஜி அவங்க என்ன பண்ணாங்க, டாட்டாவோட ஸ்டாக்கை பிளட்ஜ் பண்ணி வாங்கினாங்க. சரி, இப்போவும் சரி, நீங்கள் கமர்ஷியல் இதுக்கெல்லாம் போங்க, புரசேவாக்கம் அந்த ஏரியாக்கெலாம் நான் பார்த்துருக்கேன். தாங்கிட்ட இருக்க மியூச்சுவல் ஃபண்டை 2 கோடியில் இருக்கிறத அதை பிளட்ஜ் பண்ணிவிட்டு கமர்ஷியல் ஷாப்பு போகிற வாங்கினதுக்கப்புறம் அந்த கமர்ஷியல் ஷாப்பை பிளட்ஜ் பண்ணிவிட்டு அந்த பணத்தை எடுத்து மியூச்சுவல் ஃபண்டை க்ளோஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த கமர்ஷியல் ஃப்ளாக் வாங்கினார் இல்லையா, அந்த கடனை அதை வாடகை வச்சு க்ளோஸ் பண்ணுவார். இது என்ன சார்? அசட். அதாவது பிளட்ஜை அப்படியே அசட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்குல இது ரிச்சோட மென்டாலிட்டி. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ராபர்ட் கியோசிக்கெலாம் கேட்டிங்கன்னா டெட்டோட தலைவன். ஓகே, கடன் மேலே கடன் வாங்கி ரியல் எஸ்டேட் வாங்கி அந்த ஒரு ரியல் எஸ்டேட் வந்து அந்த ரியல் எஸ்டேட்டை பிளட்ஜு, அந்த பிளட்ஜை வச்சு இன்னொரு ரியல் எஸ்டேட்டு, அப்படி தான் அவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க. இது ரிச்சோட மென்டாலிட்டி. ஆனால் நம்ம அந்த மாதிரி எதாவது பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா பண்ணுறதில்ல. ஆனால் இப்போ ரீசெண்டாக என்னோட அக்கௌண்ட்டை சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நான் ஒன்று பார்த்தேன். என்னோடய மியூச்சுவல் ஃபண்டில் 86 லட்சம் போர்ட்ஃபோலியோ இருக்குது. அந்த 86 லட்சம் போர்ட்ஃபோலியோக்கு கீழே பார்த்திங்கன்னா 34 லட்சம் கேஷ் அகெயின்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது லோன் அகெயின்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எலிஜிபிலிட்டி, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி 34 லட்சம் இருக்குதுன்னு பார்த்தேன். இதை பார்த்ததுக்கப்புறம் தான் இது என்னடான்னு சொல்லி அதை ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். அதை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை கிரெடிட் கேஸ். இந்த கிரெடிட் கேஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மால் கேஸ் இருக்கு இல்லையா, ஜெரோதா இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி, அந்த கம்பெனியோட ஒருங்கிணைந்த கம்பெனி தான் இந்த கிரெடிட் கேஸ். இந்த கிரெடிட் கேஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, 2 மணி நேரத்தில் நமக்கு தேவையான எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு பஜாஜ் ஃபினான்ஸு, டிஎஸ்பி ஃபினான்ஸு, அதுக்கப்புறம் சவுத் இண்டியன் பேங்க், இந்த 3 வழியாக இந்த லோன் எகென்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு இல்லையா, இந்த 3 நிறுவனங்கள் வழியாக இந்த லோன் தராங்க இல்லையா, இது ஆர்பிஐயால் அங்கீகரிக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட திட்டமாகும். எவ்வளோ லோன் கிடைக்கும், அதாவது நம்ம வச்சுருக்க மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ லோன் கிடைக்கும், அதாவது லோன் டு வேல்யூ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் 45%, அதாவது நான் 6 லட்சம் வச்சுருந்தேனாக்கா 3 லட்சம் எனக்கு கிடைக்கும். 1 கோடிக்கு வச்சுருந்தேனாக்கா கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு எனக்கு உடனடியாக 2 மணி நேரத்தில் என்னோட பேங்க்குக்கு என்னால் லோன் எடுக்க முடியும். இப்போ நம்ம வாங்கினோம்ல லோன், அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா வருடத்திற்கு 9.99, அதாவது 10% 10.5% வட்டி விகிதம், அதாவது வருஷத்துக்கு. அப்போது நம்ம இப்போ லோன், நார்மல் லோனில் நம்ம என்ன பண்ணோம்னாக்க அசலையும் வட்டியும் சேர்த்து கட்டுவோம். இங்கே வட்டி மட்டும் கட்டினா போதுமானது. அசலை 3 வருடத்துக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் பே பண்ணிக்கலாம். அதுவும் கட்ட வேண்டியது 3 வருஷத்துக்குள்ள. நீங்கள் ப்ரீ க்ளோஷர் பண்ணுறீங்களே, அதுக்கு பெனால்ட்டி எந்த சார்ஜஸுமே கிடையாது. எந்த நாள் கட்டுறீங்களோ அந்த நாளே அந்த அக்கௌண்ட்டு க்ளோசர் செய்யப்படும். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் மியூச்சுவல் ஃபண்டை டைரெக்டாக விற்றுடலாமே சார், விற்றலாம், எதுக்கு லோன் வைக்கணுங்கிறீங்களா? சார் மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் விற்ற உடனே
லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்ளிகபிள். கரெக்டாக நீங்கள் பண்ணோன்னே 12.5% கேபிட்டல் கெயின் வந்துடுது. கரெக்டாக. இன்னொன்று, அந்த போர்ட்ஃபோலியோவை வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டை விற்கும் பொழுது ஒருவேளை லாஸில் இருக்குது, லாஸை நீங்கள் புக் பண்ணுறீங்க. ஒருவேளை 20% இருக்குன்னா 20% புக் பண்ணுறீங்க. இன்னொன்று, விற்றதுக்கப்புறம் காம்பவுண்டிங் பவரை நீங்களே உடைக்கிறீங்க. கரெக்டாக விற்கும்போது. ஆனால் இங்கே காம்பவுண்டிங் பவர் நடந்துக்கிட்டே இருக்குது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடையாது. வரக்கூடிய லோனுக்கு வந்து நான் எதுவும் பே பண்ண போகிறது கிடையாது. அப்போ எனக்கு பாருங்கள், இதில் பெனிஃபிஷியல் என்ன, விற்கிறத விட அடகு வைத்தல், அதாவது பிளெச் பண்ணுறது தான் பெஸ்ட்டு வே. இப்போ ஒருவேளை நான் வந்து என்னோடய மியூச்சுவல் ஃபண்டை கொடுத்து நான் 1 லட்ச ரூபா நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் மாதத்துக்கு எவ்வளோ கட்டுவேன்னா 896 ரூபா கட்டுவேன். கரெக்டாக. 896 ரூபா கட்டுவேன். 3 வருஷத்துக்குள்ள அந்த 1 லட்ச ரூபா எப்போ வேணால் அடைக்கலாம். கரெக்டாக. 896 ரூபா என்னுடைய வட்டி விகிதம் நான் கொடுக்கறது. ரைட்டு. ஒருவேளை நான் அடுத்த நாளே 50,000 ரூபா பே பண்ணேன்னா அது 448 ரூபாயாக மாறிக்கும் அடுத்த நாளே. பர்சனல் லோன் மாதிரிலாம் இல்லை சார். பர்சனல் லோன் மாதிரியோ பேங்க் லோன் மாதிரியே கிடையாது. அடுத்த நாளே இது 448 ரூபாயாக மாறிக்கொள்ளப்படும். அடுத்து இன்னொன்று கூட கேட்கலாம், பேசாமல் நம்ம ஏன் சார் பர்சனல் லோனே போயிடலாமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கரெக்டு தானே சார்? பர்சனல் லோன் நல்லா கேட்டுங்க. நீங்கள் உள்ளே போனோன்னே பேங்க்கில் ப்ராசஸ், ரைட்? அப்போ நாங்கள் என்ன இப்போ கேட்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட சிபில் ஸ்கோர். சார் சிபில் ஸ்கோரை வச்சு தான் எத்தனை பர்சன்டேஜ் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா 10% பர்சனல் லோனு, உங்களோட பிஎல் 10% பாங்க. ஆனால் சிவில் ஸ்கோர் உங்களது என்னவோ அதுக்கேற்ற மாதிரி 9லேருந்து 24% வரையும் போகும். இப்போது இதில் பாருங்கள், நான் எமர்ஜென்சிக்காக நான் 2 லட்சம் வாங்க போகிறேன்னா பேங்க்கில் அவங்க சிவில் ஸ்கோரை பார்த்துட்டு 8லேருந்து 24% வரையும் போகும். கரெக்டாக சார்? ஒரு பேங்க்லேயும் வித்தியாசப்படும். 10ன்னு சொல்லுவாங்க, கடைசியாக சிவில் ஸ்கோர் சொல்லுவாங்க சார் உங்களுக்கு 637 தான் இருக்குது, அது போய்டும் சார் 14%. அதாவது கிரெடிட் ரிஸ்க் சார். நம்மளோட ரேங்கை பொறுத்து தான் நம்மளோட வட்டி விகிதம் மாறும் பேங்க்கில். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கொடுத்ததுமே உங்களுக்கு 10%, 10.5%ங்கிறது ஃபிக்ஸ்டு அந்த 3 வருஷத்துக்கு. பேங்க்கில் நம்ம வாங்குறோம்ல லோனு, அதை எப்படி நம்ம ரீபேமெண்ட் பண்ணுவோம்? அதில் பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்து தான், அதாவது அசலும் வட்டியும் சேர்த்து தானே. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே நம்ம கட்ட போகிறது மந்த்லி வட்டி மட்டும்தான் கட்டுவீங்களே தவிர அசல் கிடையாது. ஒருவேளை 5 லட்ச ரூபாய்க்கு நான் கடன் எடுத்திருக்கேன், என் மியூச்சுவல் ஃபண்டை வச்சுட்டு நான் 5 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன்னா நான் அதுக்கு நான் என்ன பே பண்ணுவேன்? 4,333 ரூபா நான் வந்து வட்டி மட்டும் தான் பே பண்ணுவேன். வேறஸ் இதே நான் பேங்க்கில் எடுத்தேன்னா 17,089 ரூபா நான் பே பண்ணுவேன். கரெக்டாக? எதில்? பேங்க்கில். ஆனால் இங்கே ஒன்லி நான் வட்டி மட்டும் தான் கட்டுறேன். அதுவும் பாருங்கள், ரீபேமெண்ட்டு 3 வருஷத்துக்குள்ளே எந்த நாள் வேணால் நீங்கள் கட்டலாம். கடைசி நாளில் கூட கட்டலாம், 2வது நாளில் கூட கட்டலாம், 3வது நாளில் கூட கட்டலாம். ப்ரீ க்ளோசர் சார்ஜஸ், பெனால்ட்டி எதுவுமே கிடையாது சார். இப்போ நான் ப்ராக்டிக்கலாக என்னோட மியூச்சுவல் ஃபண்டில் 86 லட்சம் இருக்கு இல்லையா, அந்த 86 லட்சத்தில் எனக்கு வந்து காட்டுறாங்களே, இப்போ ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். அதாவது எனக்கு என்ன காட்டுறாங்கன்னா, அங்கே 34 லட்ச ரூபா அவனுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குங்கிறாங்க. அதை போய் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ ப்ராசஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஓடிபியை கொடுத்ததுமே அங்கே கிரெடிட் லிமிட் வரும். அந்த கிரெடிட் லிமிட்டில் ஓகே கொடுங்க. அடுத்து வந்து மியூச்சுவல் சென்டரோட கனெக்டட் ஆகும். அதில் ஒரு 6 டிஜிட் ஓடிபியை கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் எது இருக்கோ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. அது எல்லாமே என்ன பண்ணால் ஃபெட்சிங் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாத்தையுமே அது செக் பண்ணும். நீங்கள் எவ்வளோ எலிஜிபிள் தேவை அப்படிங்கிறத செக் பண்ணும். ஃபைண்ட் யுவர் கிரெடிட் லிமிட் கொடுத்துட்றீங்க. கீழே வந்து உங்களோட பேன் கார்டு, உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டு எகைன் ஒரு ஓடிபி வருது, அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு கொடுத்துருங்க. அடுத்து சிடிஎஸ்எலோட ஓடிபி ஒன்று கேட்கும், அந்த ஓடிபியும் தெளிவாக கரெக்டாக ஓடிபியை கொடுத்துருங்க. அடுத்து சிடிஎஸ்எல் ஆத்தரைசேஷன் முடிச்சதுக்கப்புறம் அங்கே பாருங்கள், கெட் கேஷ் எகென்ஸ்ட் யுவர் ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட். அதாவது 12 மணிக்குள்ளே, நெக்ஸ்ட் டே 12 மணிக்குள்ளே உங்களுக்கு மத்தியானம் 12 மணிக்கு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சொல்லுது. இதுதான் சார் ப்ராசஸ்ஸு. கீழே லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிங்க, ஆப் வரும். இந்த ப்ராசஸ் மாதிரியே நீங்கள் கொடுங்க. உங்கள்கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் இருந்ததுனாக்க நீங்கள் அதை வச்சு நீங்கள் லோன் வச்சு நீங்கள் பணத்தை எடுக்க முடியும். நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டில் என்னோட போர்ட்ஃபோலியோவில் மியூச்சுவல் ஃபண்டு அது இவர்களுக்கு ப்ளெட்ஜ் செய்யப்படுகிறது. ப்ளெட்ஜ் செய்யப்பட்டு அடுத்த 2 மணி நேரத்தில் எனக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது. அதாவது சார், நான் ப்ளெட்ஜ் பண்ணி கொடுத்துட்டேன்னா என் அக்கௌண்ட்டில் தான் காட்டும், போர்ட்ஃபோலியோவில் காட்டும் ப்ளெட்ஜுடு, ஒரு போட்டு மாதிரி லாக்கு போட்டு ப்ளெட்ஜுடுன்னு காட்டும். அப்போனா என்ன பண்ணுறதுனா, இந்த பணத்தை திருப்பி அடைக்காத வரையும் அந்த மியூச்சுவல் ஃபண்டை என்னால் விற்க முடியாது. ஏன்னா நம்ம தான் அடகு வச்சிட்டோம்ல. போர்ட்ஃபோலியோ ஏறுறது இறங்குறதில் நீங்கள் தினமும் பார்ப்பீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறுது எல்லாம் பார்ப்பீங்க. ஆனால் பணத்தை திருப்பி அடைக்கிற வரையும் அந்த ப்ளெட்ஜு அவங்க கையிருப்பில் தான் இருக்கும். அதை உங்களால் விற்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. கீழேயும் கிரெடிட் கேஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணியும் உங்களோட மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் எமர்ஜென்சிக்காக நீங்கள் லோன் எடுத்துக்கொள்ளலாம். கீழே லிங்க் இருக்குது. உங்களுக்கே தெரியும், ஒரு பேங்க்கில் போய் ஆட்டோ லோன்னு கேட்டிங்கன்னா 12லேருந்து 15%, கன்சியூமர் லோனு போனீங்கன்னா 14லேருந்து 28%, கிரெடிட் கார்டு கேட்கவே வேணாம் 24லேருந்து 36% கேட்பாங்க. அது இல்லாமல் சிபில் ஸ்கோர் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி இது இவ்வளோ இருக்குது ப்ராசஸ்ஸு பேப்பர்னு சொல்லி
பல சிக்னேச்சருக்கு அடுத்து சார்ஜஸ். சார் நீங்கள் வந்து ஒரு இன்சூரன்ஸ் வாங்கினா தான் உங்களுக்கு லோன் தருவோம் இருக்குல்ல சார், இதெல்லாம் நடக்கும் பேங்க்கில். முக்கியமாக பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வட்டி மட்டும் கட்ட மாட்டோம், அதுக்கு சார்ஜஸ் மேலே சார்ஜஸ். என்ன சார்ஜஸ்? ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் ஃபீ 6500 7,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இன்சூரன்ஸை எடுத்தே தீரும்னு சொல்லி அந்த லோனோட இன்சூரன்ஸ் அப்படியே அட்டாச் பண்ணி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்க்ளோசர், முன்கூட்டியே நீங்கள் பணத்தை கட்ட போனீங்கன்னாக்கா பெனால்ட்டி. அதுக்கப்புறம் செக்கு பவுன்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபைனு. அதுக்கப்புறம் சிவில் ஸ்கோர் செக்குன்னு சொல்லி எக்கச்சக்க பேப்பர் ப்ராசஸ்ஸு. இது எல்லாம் போய் நீங்கள் உட்காந்து ப்ராசஸ் பண்ணி வர்றதுக்கு 3 நாள் ஆகிடும். ஆனால் இங்கே உங்களோட மொபைல் இருந்த வெறும் 10 நிமிஷத்தில் நீங்கள் கரெக்டான ஓடிபி உங்களோட மொபைல் நம்பர் தெளிவாக நீங்கள் கொடுத்து பண்ணினீங்கன்னா கிரெடிட் கேஸ் வழியாக 2 மணி நேரத்தில் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது. நீங்கள் கட்ட போகிறது வெறும் வட்டி மட்டும்தான், தவிர அசல் கிடையவே கிடையாது. அசலை நம்ம எப்போ கட்டலாம்? பிரின்சிபலை 3 வருஷத்துக்குள்ளே 36 மாதத்துக்குள்ளே எப்போ வேணால் நான் பே பண்ணிக்கலாம். ப்ரீ க்ளோஷர் கிடையாது. இதில் என்னென்னா என்னோடய எஸ்ஐபி கண்டினியூ ஆகுது, காம்பவுண்டிங் பவர் கண்டினியூ ஆகுது. என்ஏவியில் டிவிடெண்ட் வந்துச்சுனாக்கா அது ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. என்னோடய டிசிப்ளினை பாதிக்காது. அடுத்து மியூச்சுவல் ஃபண்டை விற்றுருக்கும் போது எனக்கு டேக்ஸ் வரும். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு அதெல்லாம் வரும் விற்றுருந்தா. ஆனால் இங்கே விற்கலை, நான் ப்ளெச் பண்ணுறேன், ரிச் மாதிரி திங்க் பண்ணுறேன். சார் இவ்வளோ நேரம் சாதகமாக பேசிட்டேனே, பாதகமாக இல்லையா? பாதகம்லாம் இருக்குது சார். சார் இதுவும் எனிவே லோன் தான், கரெக்டாக 36 மாதத்துக்குள்ளே நீங்கள் கட்ட போகிறீங்க. ஓகே, இது லோன் தான். அதே மாதிரி இதை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும் ரைட்டா? இப்போ நான் வந்து ஒரு மெடிக்கலுக்கு எனக்கு தேவை, நாளைக்கு வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு தேவை ரைட்டா? ஒரு நாளைக்கு போய்ட்டு 2 கோர்ஸை நான் முடித்தா தான் என்னோட வந்து பொசிஷன் ஏறுது, எனக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட்டுனாங்க. எனக்கு அதனால் அந்த கோர்ஸை போய் நான் முடிக்கணும். அதுக்கு எனக்கு 1 லட்ச ரூபா தேவைப்படுது. எனக்கு நாளைக்கு என் தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் பண்ணுது, அவளுக்கு நகை வாங்கி போடணும். சார் இதெல்லாம் எப்படின்னாக்கா ஒரு அர்ஜென்சி எமோஷனல். ஓகே, அதை விட்டுட்டு நான் காரு வாங்க போகிறேன், பணத்தை எடுத்து திருப்பி தங்கத்தை வாங்க போகிறேன் ரைட்டா? சார் இந்த மாதிரி இதுக்கு இது ஒத்து வராது சரிங்களா? அதிக ஆடம்பர செலவுக்கு இது ஒத்து வராது. இது அவசர தேவைக்கு மட்டும்தான் இது ஒத்து வரும். சார் இதில் இன்னொரு பாதகம் என்னென்னா மார்ஜின் கால். நம்ம கடன் வாங்கிட்டு ஒருவேளை மார்க்கெட் கிராஷ் 20% 30% மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா உடனே உங்களை கேட்ட மாட்டாங்க. முதல் தவணை, 2வது தவணை, 4வது தவணை, 5வது தவணையாக உங்களுக்கு ரிமைண்டர் வந்துக்கிட்டே இருக்கும். அது என்னென்னா நீங்கள் கட்டினது போக இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டை எங்களுக்கு ப்ளெச் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், 45% கொடுத்துட்டோம் இல்லையா? இப்போ திருப்பி என்ன பண்ணுவாங்க, இன்னொரு உங்களோட மியூச்சுவல் ஃபண்டில் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் ப்ளெச் பண்ணுங்கள், ஏன்னா மார்க்கெட் கிராஷு அப்படிம்பாங்க. இது பேர் என்னது? மார்ஜின் கால். மக்களே, இந்த காணொலியை ஒரு பொறுப்போடு எடுத்துக்கோங்க. அதாவது என்னென்னா, இப்போ நம்ம காணொலி காமிச்சோம்ல, நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டை எப்படி ப்ளெச் பண்ணி அடகு வச்சு நம்ம பணத்தை பெறுறதுன்னு 2 மணி நேரத்தில் பெறுறதுன்னு. இது வந்து முழுக்க அர்ஜென்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இது ஒத்து வருமே தவிர அதை விட்டு ஆடம்பரத்துக்கு பண்ணுறதுக்கு ஒத்தே வராது. யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டு வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு எமர்ஜென்சின்னு வந்தால் நாளைக்கு எஃப்டி உடைக்கிறதோ, பிஎஃப் உடைக்கிறதோ, நகையை போய் வைக்கிறதோ, சார் நகை மட்டும் சொத்து கிடையாது சார், மியூச்சுவல் ஃபண்டும் சொத்து தான் அப்படிங்கிறத பங்குச்சந்தை மூலமா நம்ம புரிய வைக்கணும். இது ஆர்பிஐயும் ஒத்துக்குது. ஆர்பிஐவே இதை வந்து வரையறுக்குது. ஆர்பிஐவே பார்த்தீங்கன்னா ஐபிஓவுக்கு, ஷேருக்கு எல்லாத்துக்குமே லோன் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு, ஆர்பிஐ பண்ணியிருக்கு. அப்போ இது என்னென்னா இதுவும் ஒரு சொத்து தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்க்கை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இது யாருக்கெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கோ அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலியை கொஞ்சம் பொறுப்போடு எடுத்துக்கோங்க. அதாவது என்னென்னா, இந்த காணொலியில் காமிச்சதுக்காக ஆடம்பரத்துக்கு எடுக்கிறதுக்கு இது கிடையவே கிடையாது. இது முழுக்க அவசரம், அர்ஜென்ட்டும்பாங்கள்ல, அவங்கள்ட்ட தான். சார் என்கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, நான் அடகு வைக்கிறேன், ப்ளெச் பண்ணுறேன், எனக்கு 2 மணி நேரத்தில் எனக்கு காசு வேணுங்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இது கரெக்டாக இருக்கும். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். சார் சொல்ல போனோம்னா ஆர்பிஐ இருக்குல்ல, ஆர்பிஐ ஐபிஓக்கு, ஸ்டாக்குக்கு லோன் எடுக்கிறதுக்கு அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. இப்போ இது எல்லாமே ஆர்பிஐயால் வரையறுக்கப்பட்டது. அதனால் இதுவும் சொத்து தான், கோல்டு மட்டும் சொத்து கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டு மூலியமாகவும் நாங்கள் கடன் பெற முடியும், வட்டியை மட்டும் செலுத்தி நாங்கள் 3 வருஷத்துக்குள்ளே என் கடனை அடைக்க முடியுங்கிறத இதை நீங்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணலாம். நன்றி மக்களே, நன்றி.